உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதம் 30 நாளும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமான கணிப்புகளோடு வந்திருக்கேன். ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க, என்ன சாராம்சத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து வந்திருக்கோம். இது முழுமையாக நான் முதலே சொல்லிடுறேன், கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் நிலைகள் இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எவ்வளவு சுவாரஸ்யங்களையும் எவ்வளவு அதிர்ச்சிகளையும் நமக்கு வச்சுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறந்த ராஜயோக அற்புதமான காலம் அப்படின்றத சொல்ல முடியும். கண்டச்சனி போயிட்டுருக்கு, என்ன ராஜயோகம்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு சொல்கிறது புரியுது. பயப்படாதீங்க. அதெல்லாம் தாண்டி நான் சில விஷயங்கள்லாம் கணக்கிட்டுலாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் அந்த பலனை சொல்ல வந்திருக்கேன். காரணங்கள் என்ன அப்படின்னா, பல காரணங்கள் இருக்குது. உங்களுடைய ராசிநாதனோட நிலை, உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி குருவுடைய நிலை, உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியோடைய நிலை எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் மறைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கை இந்த ஏப்ரல் மாதம் இப்போ இருக்கிற நிலையிலேருந்து இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் இருக்க போகுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தனஸ்தானத்து அதிபதி சுக்கிரனுடைய பார்வை உங்கள் தனஸ்தானத்துக்கே கிடைக்கிது. அவருடைய பார்வை மட்டும் இல்லாமல் தனக்காரகன் குருவுடைய பார்வையும் தனஸ்தானத்தில் விழுகுது. நம்ம கன்னி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கன்னி ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் அப்படின்றது எது? துளாராசி. அந்த துளாராசி அதிபதி யார்? சுக்கிரன். துளாராசிக்கு மட்டுமே சுக்கிரன் அதிபதி இல்லை, பாகியஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பாகியஸ்தானத்துக்கு அதிபதி தான். அவர் ராசிக்கு 8ஆம் இடம் மேஷ ராசியில் இருக்கிறாரு. அங்கேருந்து அவருடைய நேர் எதிர்பார்வை 7ஆம் பார்வை அவருடைய வீடான சுக்கிரனுடைய வீடான துலா ராசியில் சுக்கிரனுடைய பார்வை விழ போகுது. அதாவது தனஸ்தானத்து அதிபதியோட பார்வை தனஸ்தானத்திலே கிடைக்க போகுது. ஸோ தனஸ்தானத்துக்கு அதிபதி தான் சுக்கிரன். தனக்காரகன் யார் கிரகங்களில்? வியாழன். அந்த வியாழன் எங்கே இருக்கார்? தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அங்கேருந்து அவருடைய 5ஆம் பார்வையும் தனஸ்தானத்தில் விழுகுது. இது தனஸ்தானம் மட்டும் கிடையாது, தன குடும்ப வாக்குஸ்தானம். கன்னி ராசிக்கு துலா ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம். ஸோ இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அந்த ஸ்தானத்து அதிபதியும் தன காரகன்ற காரகத்துவம் பெற்ற அதிபதியுடைய பார்வையும் கிடைக்குது அப்படின்றபோது உங்கள் பொருளாதார நிலைகள், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் சரியாகி உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி, உங்களை சுற்றி இருக்கவங்களாம் வியக்கிற மாதிரியான மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய போகிறீங்க அப்படின்றது இந்த மாதத்தில் கண்டிப்பான முறையில் நடக்க போகுது. இதோட இன்னொரு சிறப்பு இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். உங்களுடைய ராசிநாதன், உங்கள் ராசிநாதன் புதன் எங்கே இருக்காருன்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துருக்காரு. ராகு ஒரு அசுப கிரகமாச்சே, அவரோட சேரலாமா, அதுவும் 6ஆம் இடத்துல போய் மறையலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 6ஆம் இடத்துல மறைகிறதுனால தான் குருவுடைய 9ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு அசுபரான ராகுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. குரு அந்த ராகுவுக்கும் சுபத்துவ தன்மையை கொடுக்கும், அந்த ராகுவோடு சேர்ந்த உங்களுடைய புதனுக்கும் சுபத்துவ தன்மையை கொடுத்துருவார். ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வையோடு இருக்கக்கூடிய ராகு பணப்புழக்கத்தையும் குபேர யோகத்தையும், உங்கள் ராசிநாதனுக்கும் அந்த தன்மைகள் சேர்ந்து இருக்கிறார் இல்லையா, புதன் சேர்ந்துருக்காங்க. அதனால் உங்களுக்குமே பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். எல்லா வகையிலையும் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு குரு 2 குரு, அதாவது அசுரகுரு தேவகுரு 2 பேர்த்தோட பார்வையும் கிடச்சி உங்களுடைய சொல்வாக்கு வெல்லப்போகுது, உங்களோட பொருளாதாரம் மேம்பட போகுது, குடும்பத்தில் நல்ல ஒற்றுமைகள் நடக்க போகுது, சஞ்சலங்கள் நீங்கி சங்கடங்கள் நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியுது. சரி, இதெல்லாம் ஓகே. தன குடும்ப வாக்குஸ்தானது குரு பார்வை கிடைக்கிது, காசு வரப்போகுது, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க போகுது, மகிழ்ச்சி இருக்க போகுது. 7ஆம் இடத்துல சனி இருக்கார். அவர் 7ஆம் இடம்ன்றது கலத்திர ஸ்தானமாச்சு. அங்கேருந்து அவர் கணவன் மனைவி உறவுல சிக்கலை ஏற்படுத்துவார் அப்படின்றது பொது விதி. அதை அவர் செய்ய மாட்டார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய யோகாதிபதி. யோகாதிபதி 7ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் போயிருக்கிறது. யோக பலனை தான் செய்யுமே தவிர்த்து விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்துக்கு ஏறிட்டார். அதாவது ஒரு திரிகோணத்து அதிபதி இன்னொரு கேந்திர ஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா அவர் பலம் பெறுறதா அர்த்தம். சனி பலம் தான் பெறுறாரு, ஆனால் அவர் உங்களுக்கு நல்லவராச்சே. அப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில் சனி 7ஆம் இடத்துல இருக்கிறது, கண்டச்சனியாக இருக்கிறது நல்ல பலன் தான் செய்யும். கவலையே பட வேண்டாம். அதனால் அதை விட்டுருங்க, அதை பற்றி யோசனை வேணாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே சனியோடு சேர்ந்து செவ்வாயும் இருக்கார்.
ஸோ இந்த செவ்வாய் சனி சேர்க்கைன்னு பொதுவாக வந்து ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகம் தான். ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய தொழில் சார்ந்த பங்குதாரர்களாக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இவங்களோட்ட வந்து பேசும்போது வந்து சில விஷயங்களை அனுசரித்து விட்டு கொடுத்து போய்க்கோங்க. ஏன்னா வந்து முன்கோபத்தில் சில வார்த்தைகளை போட்டுட்டோம்னா அதை திரும்ப நீங்கள் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தான் போராட வேண்டியிருக்கும். உங்கள் உறவுகள் மனசாலேயோ காயப்பட்டாலும் உங்களுக்கு தான் அது வந்து வருத்தத்தை கொடுக்கும். அதனால் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியனும் அந்த மீன ராசியில் சனியோட செவ்வாயோட போய் சேர போகிறாரு. அதை ஒட்டி நிறைய கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து சிவஸ்தலங்களுக்கு பயணம் போகக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிவாலயங்கள், அதாவது கைலாஷ், மானசரோவர், அப்புறம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சதுரகிரி, வெள்ளியங்கிரி, இந்த மாதிரி மலைஸ்தலங்களுக்கு போகிறதுக்கான சிவஸ்தலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தாராளமாக போய் இறைவனை நல்லபடியாக தரிசிச்சுட்டு வாங்க. எங்களுக்காகவும் வேண்டிக்கங்க. நிச்சயமாக இறைவனால் எல்லாருக்காகவும் வேண்டக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இறைவன் பேரருளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மிக சிறப்பான நிலைக்கு கொண்டு போவார் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சொன்ன மாதிரி சிவ வழிபாடு தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பான முறையில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மலை ஏறி போக முடியல, எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, நேரம் இல்லைங்க அப்படின்றவங்க பக்கத்தில் இருக்க சிவாலயத்துக்கு போய் நெய் தீபம் போட்டு வழிபட்டு வாங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பல கடந்த மாத பலன்கள் நான் சொல்லும்போது கூட இந்த கிரக யுத்தம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது போக வந்து இந்த கிரக யுத்தம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, நாடுகளிலே போர், பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இந்த போர் வராதுன்னு சொன்னேன்னா வந்துருச்சு அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு உலகளாவிய இப்போ நம்ம நான் சொன்னது வந்து போன மாதம் வந்து பலன் நான் பேசும்போது நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, காணொலியில் நான் சொன்னது ஒரு மிக கடுமையான கொரோனா காலத்தில் இருந்த கிரக சேர்க்கையை விட இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து 6 கிரக சேர்க்கை வந்து ரொம்ப கடுமையானது. இது வந்து பார்த்திங்கன்னா, இது இருந்தால் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை தான் இப்போயுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 6 கிரக சேர்க்கை இருந்தும் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் குருவுடைய பார்வை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோனில், அதாவது ஒரு 2-3 நாடுகளுக்குள்ளே இந்த போர் பதட்டம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ சந்திர கிரகணமும் கடந்த மாதம் வந்தது இல்லையா? ஸோ நம்ம அதில் தான் தீவிரமாக ஆச்சு அந்த போர். நான் அதெல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அது படிப்படியாக குறையும். மே 26க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்துடும். அந்த உலக நாடுகளுக்குள்ளே, பகை நாடுகளுக்குள்ளே மன அமைதியும், அவங்களுக்கு வந்து ஒரு போரை நிப்பாட்டிக்கலான்ற ஒரு மனப்பக்கமும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது தான். அது போக வந்து இந்த பெட்ரோலியம், கேஸு, சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரளவில் தான் இருக்குமே தவிர்த்து நிஜமான முறையில் நமக்கு இப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்காது. அதனால் மக்கள் பதட்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பெட்ரோலியம், கேஸு இந்த விஷயங்கள்லாம் வந்து குறிக்கக்கூடியது ராகு செவ்வாய் தான். இந்த ராகு செவ்வாய் ஒரு ராசியிலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ராகு செவ்வாயும் கும்பத்தில் இருந்தாங்க. செவ்வாய் வந்து மீனத்துக்கு போயிட்டார். இனிமேல் மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இது பொதுவான உலகளாவிய கோச்சார அமைப்பின்படியில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது போக தனிப்பட்ட ராசி அடிப்படையிலுமே வந்து எந்தவித சிக்கலும் போராட்டங்களும் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நிவர்த்தியாகும். அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த ஒரு கோச்சார நிலைகளை கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பலர் வந்து என்கிட்ட ஃபோனில் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா, சிலர் சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் போராட்டங்கள் தான் இருக்குது, கடன் தீர்ந்துருன்றீங்க, ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நான் தெளிவாக அதான் சொல்கிறேன். ஐயா, நான் வந்து சொல்கிறது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். அதாவது உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தற்கால கிரகநிலைகளை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதை தாண்டி உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லின்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தையும் எடுத்து கோச்சார பலனையும் பார்த்து பலன் எடுத்துக்கும் போது தான் இன்னும் முழுமையான சரியான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள், இதெல்லாம் அடையிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா வகையிலையும் இந்த ஏப்ரல் மாதம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உலகளாவிய அளவிலேயே சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். கன்னிராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது? கன்னிராசி என்பர்கள் ஏப்ரல் மாதத்துல நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மென்டலி இருக்கக்கூடிய, அதாவது மனநிலை சார்ந்த சில குழப்பங்கள்
குழப்பங்கள்லாம் வெளியில வருவதற்குண்டான ஒரு தருணம். அதே சமயத்துல சில இடத்துல நீங்க தேவையில்லாம ஒரு ஆன்லைன் ஸ்கேம்ல எல்லாம் மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. ஏன்னா உங்களுடைய அந்த ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மாதத்தின் இறுதியில அந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. இது மாதத்தின் இறுதியில தான், 30ஆம் தேதி தான். அதனால அது வரைக்கும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல நீங்க தெளிவான மனநிலையோடு செயல்படுவதற்குண்டான ஒரு தருணம். ரொம்ப போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொன்னோம்னா இது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தான். அந்த போராட்டங்களையுமே ரொம்ப எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள மாதிரியாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் கூட சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு சோகமான சம்பவங்கள் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையில நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. அதே மாதிரியான அந்த காதல் போன்ற விஷயங்களும் அதிகப்படியான தோல்விகளை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவாரணங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 2வது திருமணத்திற்குண்டான விஷயங்கள் நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல இன்னும் 2 மாதம் கழித்து நீங்க அந்த 2வது திருமணத்திற்கு தயார் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல நிறைய ஒரு வீண் விவாதங்கள், தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள் குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே கடந்த ஒரு மாத காலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாமே நீங்க தான் செஞ்சிருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம், அந்த குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் யாருமே முன் வர மாட்டாங்க. நீங்க தனியாக தவிக்கிறத பார்த்து இன்னமும் சந்தோஷப்பட்டுட்டு தான் இருப்பாங்களே ஒழிய பெரிய அளவுக்கு அவர்கள் மன ரீதியாக உங்களுக்கு உதவ முன் வர மாட்டார்கள் அப்படின்றதுதான் இந்த காலகட்டம் இருந்திருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாதத்துல உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவரு இந்த மாதத்துல 20ஆம் தேதி தான் அது 9ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. அதனால இந்த மாதத்திலயும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கடந்த ஒரு 1.5 மாதங்களாக அந்த குடும்பத்துல நிறைய ஏதாவது பண இழப்புகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏதாவது நகைகள் திருட்டு போறது, அடுத்துக்கு வைத்த இடத்துல பணங்கள் இல்லாமல் இருக்கிறது, அதாவது பணம் எல்லாம் திருட்டு போறது, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும். உங்களுக்கும் சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்திருக்கும். ஏதாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யறாங்களா அப்படின்ற மாதிரியான சில சந்தேகங்கள் இருக்கும். சந்தேகங்களே வேண்டாம். குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரியான சில விஷயங்களை கடந்த காலத்துல செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே முழுமையாக சரியாகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பணப்புழக்கங்கள்ல அடுத்து பணத்தை கண்ட இடத்துல கண்டபடி வைக்க கூடாது. நகைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எவ்வளவு நகைகள் வச்சிருக்கிறீங்க அப்படின்றத ஒரு டைரி போட்டு எழுதி வைங்க. அப்படி இல்லாத பட்சத்துல என்ன நகை இருக்கு என்ன நகை இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு உண்டான சில ஏமாற்றங்கள் அதிரடியாக வருவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய விரயஸ்தானாதிபதி சயன ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால கொஞ்சம் தூக்கம் இழந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். அதிகப்படியான ஒரு சிந்தனைகளோட நீங்க இருக்கக்கூடிய ஒரு தருணம். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வேலை தொந்தரவுகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ரொம்ப உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அரசாங்க உத்தியோகத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா வேலை செய்யணும். யாரையும் நம்பி நீங்க அரசல் புரசலா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது பெரிய தீப்பொறியாக வந்து உங்களுடைய வேலைக்கே ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஆயிடும். அதனால அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்குறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப கவனத்தோட, அதுலயும்
பாத்தீங்கன்னா காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அதுல கணக்கு வழக்குகள் எல்லாம் ரொம்ப கராரா வச்சுக்கோங்க. யார்கிட்டயும் உங்களுடைய வேலையை பத்தி வெளியில காமிக்காதீங்க. எப்போதுமே டிரான்ஸ்பரண்டா தான் நீங்க வேலை பார்ப்பீங்க. ஆனா இந்த காலகட்டம் நான் என்னென்ன வேலை செஞ்சிருக்கிறேன், இப்படி இப்படி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஏதாவது செஞ்சீங்க, சொன்னீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட அப்படின்னா, அதனால சில தொந்தரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். உங்க மேல ஒரு பிளாக் மார்க் விழுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கு. அடுத்து அரசாங்க தேர்வுகள் எழுதுறவங்க ரொம்ப கடின முயற்சி எடுங்க. உங்களுக்கு கடின முயற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதிகப்படியான ஒரு நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். பெண்களுக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் வருவதற்குண்டான ஒரு நேரம். அதிலிருந்து ஒரு ஆயுர்வேதிக் முறையிலயோ இல்ல உங்களுடைய மருத்துவ ஆலோசனை பெறுவதனாலயோ அதிலிருந்து நிவாரணம் அப்படின்றது இந்த மாதத்தின் பிற்பகுதியில கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த மீன கன்னி ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். கன்னி ராசி கன்னி லக்னம் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து 7ஆம் பார்வையை சனி பகவான் பார்க்கறதுனால சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குங்க. எடுக்கிற காரியங்களில் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆனால் நம்ம நிறைய விஷயங்களில் ஜெயிக்கிறோம். எந்தெந்த விஷயங்களில் ஜெயிக்கிறோம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து எடுக்கிற எல்லா முயற்சியும் ஜெயிப்பீங்க. வேலையோ பிஸ்னஸோ எந்த ஒரு ஒரு ஸ்டெப் புதுசாக ஒரு விஷயம் நடத்தணும்னு எடுத்தாலும் அதை ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. ஸ்ட்ரகிள் வரும், ஆனால் கடைசியில் ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா? இது ஒன்று. ஏன்னா 3ஆம் வீடுலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒன்று. முக்கியமாக படிக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, நல்ல எக்ஸாம் எழுதுவாங்க, நல்லா மார்க் வாங்க. அதுவும் இது வந்து புதன் வீடு வேறு, அதனால் நல்லாவே படிப்பாங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. இது ஒன்று. அடுத்து வீட்டில் வந்து நல்ல சந்தோஷம் இருக்கும். வீட்டில் வந்து நல்ல ட்ராவலிங்கே, வெளியூரில் நல்ல ட்ராவலிங்கே போகிற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ லைட்டாக ட்ரிகர் ஆகலாம். ஆனால் பிள்ளைங்களோட மொத்தமாக ஃபேமிலியோடன்னு பார்த்தா எல்லாரும் பிள்ளைங்களோட ஒன்றா இருக்கும்போது ஜாலி ஆகிடுவாங்க. ஃபேமிலி கெட் டுகெதர் நல்லாயிருக்கும். அதாவது இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம். இன்கேஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போச்சுன்னா டக்குன்னு குழந்தைங்களை கூப்பிட்டு பக்கத்தில் குறைச்சிக்கோங்க. அதுவே ஒரு பரிகாரமாக தான். ஏன்னா ஃபேமிலி வீடு வந்து 5ஆம் வீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் வீடு நல்லாயிருக்கு. ஸோ ஃபேமிலியோட டைம் நல்லாயிருக்கும். மைண்டு ரிலாக்ஸேஷன் ரொம்பவே ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இது ஒன்று. குடும்பத்துக்காக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து நல்ல கை கூடும். இப்போ குடும்பத்துக்காக வீடு வாங்க போகிறீங்க, ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கார் வாங்க போகிறீங்க, இல்லை வண்டி வாங்க போகிறீங்க, நகை வாங்க போகிறீங்க. ஏன்னா இது வந்து நலராசி, பெண் ராசி. நகை வாங்கணும்னு ஆசை வரும், வீடு வாங்கணும்னு ஆசை வரும். தாராளமாக வாங்கலாம். சூப்பராக இருக்குது. டைம் பட்டாசாக இருக்குது. அதுவும் இதில் வந்து சித்திரை நட்சத்திரம்லாம் இருந்தால் பிஸ்னஸ் பண்ணணும், துணி கடை வைக்கணும், பொட்டிக் வைக்கணும்னா நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதையும் பிஸ்னஸுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் வந்து கன்னி ராசியில் வந்து யாராவது வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அந்த வேலையில் உயர்வு வர்றதுக்கோ இல்லை ட்ரான்ஸ்ஃபரே ப்ரமோஷன் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் வர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது. தேடி பாருங்கள், டீமில் பேசி பாருங்கள். அதோ இந்த டைமில் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கான நியூஸ்லாம் உங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் வந்திருக்கணும். சரிங்களா? அதனால் தேடி பாருங்கள். நம்ம நிறைய தெரப்பிங்க சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ரமோஷன்லாம் வர மாதிரி இருந்தது அப்படின்னா சின்ன கொண்டக்கடலை, மஞ்சள் கொண்டக்கடலை அதை எப்போ கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்னும் சில பேருக்கு வந்து ஜாதகம் பார்த்தோன்னா உடம்புல சில இடத்துல ஒட்ட சொல்லுவேன். அது வந்து ஒன்றும் பவராக இருக்கும். பட் இப்போதைக்கு பொதுவாக சொல்லும் போது கையில் சும்மா அது வந்து ஒரு மஞ்சள் பேப்பரில் மடித்து கையில் வச்சுக்கோங்க. பர்ஸில் பேக்லலாம் வச்சுக்கோங்க. அது வந்து செல்வம் சேர்கிறதுக்கும் உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் வளர்கிறதுக்கும் நிறையவே யூஸ்ஃபுல்லாகும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நம்ம சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும், கன்னி ராசியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பிஸ்னஸ் நல்லா வரும். ப்ராஃபிட் ரொம்ப சூப்பராக வரும். வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுவும் கன்னி ராசியில் ஆக்சுவலாக நிறைய பேர் உணவு சம்மந்தமாக தொழில் பண்ணுவீங்க. நிறைய பேர் மீடியாவில் இருப்பீங்க. இது மூலயமா இப்போ இது மூலயமா நீங்கள் வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை வெளிநாடு ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வெளிநாடு அனுப்பி அங்கே விற்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது.
வெளிநாட்டு தொடர்புகள் ஜாஸ்தியாக வரும். இது ஒன்று. இது கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்களுக்கு ஓகே, உங்கள் ராசி லக்னம் படி ஓகே. வெளிநாட்டில் குளோபலாக நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்குங்க. அதனால் எந்த கண்ட்ரிக்கு போனால் சேஃப்ன்றதை பார்த்து போகிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று சில நியூ இயர் நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்லாம் நிறைய தட்டுப்பாடுகள் வரும். உணவு தட்டுப்பாடுகள்லாம் நிறைய வரும். அதனால் உணவு பிஸ்னஸில் இருக்கவங்கலாம் வந்து கொஞ்சம் பார்த்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். கிரெடிட் இப்போ நீங்கள் ஒரு பொருள் அனுப்புகிறீங்கன்னா அதுக்கான கிரெடிட்லாம் முன்னாடியே காசு ஒரு பாதி காசு அது முன்னாடி வாங்கி வைங்க. நீங்கள் ஏதாவது இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த உணவுப் பொருட்கள்லாம் கரெக்டாக தானியங்கள்லாம் கரெக்டாக டைமுக்கு வருதா என்னன்றதை ட்ராக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உலக அளவில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதனால அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இது ஒன்று. மற்றபடி உங்கள் பிஸ்னஸ்ன்றது நல்லா வளரும், நல்ல ப்ராஃபிட் தரத்துக்கான சூப்பரான டைமாகவும் இது இருக்குது. சரி, வேறு எது எதுலாம் கவனமாக இருக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம். ஏற்கனவே திருமணம் ஆனவங்கக்குள்ள ஏதாவது ஒரு விரிசல்கள் மாதிரி இருந்தது. ஈகோ ஆக்சுவலாக கன்னி ராசி வந்து உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கிடச்சா லக்கு தான். ஏன்னா அவங்க வந்து பயங்கர ரொமான்டிக் பீப்புள். அவங்க இன்னொன்று ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இருக்கிறதுலே நான் பார்த்ததில் ரொம்ப அட்ஜஸ்ட். அதுவும் நீங்கள் லவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்காக எதை வேணாலும் இறங்கி செய்கிறவங்க யாருன்னா கன்னி ராசி. அதோடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெண் ஒரு கையில் வந்து நெல் தானியங்கள் வச்சுருக்க மாதிரி இருக்கும். பெண் ராசி ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதனால் ஒரு ஈகோ இஷ்யூஸ் மாதிரி வந்ததுன்னா நம்ம அந்தந்த பஞ்சபூதத்தை ட்ரிகர் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ கன்னி ராசின்றது என்ன, நில ராசி. நல்லா சமைப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, கன்னி ராசி கையில் ஒரு தயிர் சாதம் வாங்கி சாப்பிடுங்க. பிரியாணி கூட சொல்ல, ஒரு தயிர் சாதம் வாங்கி சாப்பிடுங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். அவங்க கை பக்குவம் அந்த மாதிரி வரும். அப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு நல்லா சமைச்சு போடுங்க. இல்லை உங்கள் ஒய்ஃப் கன்னி ராசியா, அவங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுங்க, அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. இதெல்லாம் தான் ப்ராக்டிக்கல் பரிகாரம். அந்தந்த பஞ்சபூதங்களை வச்சு விளையாடலாங்க. அந்தந்த ராசி பஞ்சபூதங்களை ஆக்டிவேட் பண்ணினால விளையாடலாம். இன்னும் குடும்பத்தோடு நீங்கள் போயிட்டு எதுனா கோவிலுக்கு போயிட்டு வரணும். குலதெய்வம் கோவில் டிஃபால்ட் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். கன்னிமார் கோவில்கள் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெருமாள் கோவில் வழிபாடு பண்ணுறது நல்லது. கிராம தேவதைகள், முக்கியமாக பெண் தேவதைகள், இந்த வயலோரம் ஊருங்களில் வந்து இந்த ஆத்தோரம் இருக்கிற பெண் தேவதைகள்லாம் வழிபடுறது வந்து ஒன்றும் சிறப்பாக இருக்கும். அங்கே போகும்போது சக்கரை பொங்கல் செஞ்சு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுங்க. நம்ம எப்பவுமே நம்ம மக்களுக்கு சொல்கிறது தான், ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க, சக்கரை பொங்கல் செய்தீங்கன்னா ஃபுல்லாக வழித்து அங்கே இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு யாருக்காவது வர முடியலன்ட்டு கொஞ்சம் பாதி குண்டான தூக்கிட்டு வராதிங்க. நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. அந்த மாதிரி அங்கேயே கொடுத்துட்டு வாங்க. சாமி அங்கே வரும், அங்கே வந்து சாப்பிடும். சரிங்களா? அதனால் முடிஞ்சளவு அங்கே கொடுத்துட்டு வாங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு வர இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் கவர் பண்ணும். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எப்படி கையில் தங்கும், யார் கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது, யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடு வண்டி வாகனம் நகைலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது, வேலையில் யாருக்கு நல்ல பதவி உயர்வு வரும், யார் உஷாராக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா வளரும், யார் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் கடன் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, யாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், யாருக்கு குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த வழிபாடுகள், இதுக்கான பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. நம்மளுடைய கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் மாறும். ஒரு பொதுவான தகவல் இந்த ராசிக்கு ஒரு ராசிக்கும் 1 கோடி பேருக்கு பொதுவான தகவலாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு இதை தாண்டி ஒன்றும் தீவிரமாக உங்களுக்கு எனக்கு பர்டிகுலராக வீட்டில் இந்த விஷயம் நடக்குது சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா தனியாக என் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்ம கடவுள் வழிபாடு இதெல்லாம் சொல்கிறோம். சித்தர்கள் சொல்கிற மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். உங்கள் உடம்பு தான் ஆலயம், உடம்பையே ஆலயமாக மாற்றுற மாதிரி தான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விதைகள் தானியங்கள்லாம் சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் கும்பாபிஷேகம்லாம் அப்போ பாருங்கள், கலசத்தூள் தானியங்கள் தான் வைக்கிறோம், சாமியை பிரதிஷ்டை பண்ணும்போது தானியங்கள் தான் வைக்கிறோம். இந்த தானியங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம் லைஃப்பில். அதுதான் 1-2 உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். கன்சல்ட்டிங்கில் உங்களுடைய பிரச்சனைகளை முழுசாக சொன்னும் போது
உங்கள் ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இன்னும் நல்ல தீர்வுகள் இது சம்மந்தமாக கொடுக்கலாம். இதுலேயே நம்ம மெட்டல்ஸ் ஒரு கிரகத்துக்கு ஒரு உலோகங்கள் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு ஒரு கலர் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு ஒரு பூ, அந்த பூவை வச்சு சில தெரப்பீஸ் இருக்குது. இதெல்லாம் படுத்த தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நான் வந்து பல ஜென்மாவாக பல கர்மா செஞ்சுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு கோவில் சொல்லுங்கள், ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நான் போகணுன்னு சரியாகணும் ஆகாதுங்க. இதுதான் ப்ராக்டிகாலிட்டி. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது, இப்படி தான் போகுது, இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனால் நம்ம ஜெயிச்சு மேலே வரணும்னா உள்ள தனியாக டெப்த்தாக இறங்கி இது ஒன்று என்ன பண்ணணும்னு எடுத்து கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தான். ஒரு நாள் ஜிம் போயிட்டு வந்தால் பாடி பில்டர் ஆக முடியாது. தினமும் போயிட்டு கண்டினியூஸாக புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான், அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி தான் இந்த ஜோதிடமும். நீங்கள் வந்து இது இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு, இப்படி விஷயம் சொல்கிறாரு, எனக்கு கனெக்ட் ஆகுது, ஓகே இவர்கிட்ட நான் பேச போகிறேன், டிவைன் தினேஷ்கிட்ட பேச போகிறேன். நம்ம ஜாதகம் எடுத்து ஒவ்வொரு தெரப்பியாக சொல்கிறோம். எந்தெந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்தெந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தணும், எந்தெந்த தேவைக்கு எந்தெந்த மாதிரி நான் வழிபாடுகளை பண்ணணுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறுவீங்க. நீங்கள் எல்லாரும் முன்னேறணும். இந்த தமிழ் வருட பரப்பு உங்கள் எல்லாருக்குமே நான் இந்த அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலையார் தாயாரால் எல்லாருமே நல்லா இருக்க டிவைன் தினேஷன் வாழ்க வளத்துறார்.